ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சேனலில் 11th சிறப்பு தமிழ் இயல் 4ல் உள்ள தொடரியல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். தொடர் அப்படின்னா என்ன? சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவதை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். காலத்திற்கு ஏற்ப ஒரு மொழியின் சொல், பொருள் ஆகியவற்றில் மாற்றங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் இந்த தொடரியலில் மாற்றங்கள் ஏற்படாது. அவ்வாறு சிறு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் அவற்றின் அடிப்படை இயல் மாற்றமில்லாமல் இருக்கும். ஒரு மொழியின் தனி சிறப்புகளை நம்மால் தொடரின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இந்த தொடர் அமைப்புகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை பார்க்கலாம். தொடரில் சொற்கள் அமைந்து வரும் நிலை. ஒரு தொடரில் இயற்பெயர் சுட்டுப்பெயர் கலந்து வந்தால் முதலில் இயற்பெயரை வர வேண்டும், அதை தொடர்ந்துதான் சுட்டுப்பெயர் வர வேண்டும். எடுத்துக்காட்டு, கண்ணன் வந்தான், அவன் கடிதம் கொண்டு வந்தான். இதில் கண்ணன் அப்படின்றது இயற்பெயர், அவன் அப்படின்றது சுட்டுப்பெயர். ஒரு இயற்பெயரை தொடர்ந்து சுட்டுப்பெயர் ஒரு தொடரில் வர வேண்டும். இதுதான் தொடரில் சொற்கள் அமைந்து வரும் நிலை. அடுத்து திணை, பால், எண் தொடர் பொருத்தம். திணை ஆல்ரெடி நம்ம படிச்சதான் உயர்திணை, அஃறிணை. பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் உயர்திணைக்குரியது, ஒன்றன்பால், பலவின்பால் அஃறிணைக்குரியது. எண் ஆங்கிலத்தில் சிங்குலர் ப்ளூரல் சொல்லுவோம், அதுபோல தமிழில் ஒருமை பன்மை சொல்லுவோம். இதே இடத்தை பொறுத்து வந்தால் தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தொடர்ல எழுவாய் அதன் பயனிலையோடு திணை, பால், எண் ஆகியவற்றில் ஒத்திருந்து வருவது திணை, பால், எண் தொடர் பொருத்தம். எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். எடுத்துக்காட்டு பாருங்க. மாறன் சிரித்தான். இதில் எழுவாய் மாறன், பயனிலை சிரித்தான். இந்த பயனிலையோடு திணை, பால், எண் ஒத்து வர வேண்டும். சிரித்தான் பாருங்க, இதன் மூலம் இந்த திணை உயர்திணை அப்படின்னு தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதன் பால் ஆண்பால், எண் ஒருமை. அதே மாதிரி பாருங்க, மான் துள்ளி ஓடியது. இதில் துள்ளி ஓடியது இந்த பயனிலை மூலமாக இது திணை, அஃறிணை, பால், ஒன்றன்பால், எண் ஒருமை. இது எல்லாமே நமக்கு தெரிய வருது. இதை தான் திணை, பால், எண் பொருத்தம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒரு சில தொடர்ல உயர்திணைக்குரிய எழுவாயும் வரும், அஃறிணைக்குரிய எழுவாயும் வரும். அப்படி வரும்போது எந்த திணைக்குரிய முடிவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். அதுக்கு தொல்காப்பியத்துல எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. மன்னனும் நால்வகை படைகளும் விரைவாக முன்னேறி, இந்த இடத்துல சென்றார்கள் போடணுமா, சென்றனர் போடணுமா? சென்றார்கள் அப்படின்றது உயர்திணைக்குரியது, சென்றன அப்படின்றது அஃறிணைக்குரியது. இல்ல பாருங்க, மன்னன் அப்படின்றது உயர்திணை, நால்வகை படைகள் அப்படின்றது அஃறிணைக்குரிய எழுவாய். அப்ப இதுல முடிவு உயர்திணைக்குரிய முடிவு போடணுமா, இல்லை அஃறிணைக்குரிய முடிவு போடணுமா? இதுல அவர்களுடைய செயல் உயர்வானதாக இருந்தால் அதை நம்ம உயர்திணைக்குரிய விகுதி போடணும். இழிவை நோக்கி சென்றால் அஃறிணைக்குரிய முடிவை போடணும். அப்போ மன்னனும் நால்வகை படைகளும் விரைவாக முன்னேறி சென்றார்கள் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாரும் போருக்கு போறாங்க. அது உயர்வை குறிக்கக்கூடியது, சிறப்பை நோக்கியது. அதனால உயர்திணைக்குரிய விகுதியை நாம கொடுக்கணும். அடுத்து பாருங்க, மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. இது இழிவான ஒரு செயல், அதாவது இழிவை குறிக்கின்றது. அப்போ நாம இதுக்கு அஃறிணைக்குரிய முடிவு கொடுக்கணும். அதனால விடா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, இடையனும் ஆடுகளும் மாடுகளும் கோழிகளும் சென்றன. அதாவது எழுவாய்கள் அஃறிணைக்குரிய எழுவாய்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அஃறிணைக்குரிய விகுதிகள் கொடுக்கலாம். அல்லது உயர்திணைக்குரிய எழுவாய்கள் அதிகமா இருந்துச்சுன்னா உயர்திணைக்குரிய விகுதிகள் கொடுக்கலாம். அதற்குரிய எடுத்துக்காட்டு தான் இது. இடையனும் ஆடுகளும் மாடுகளும் கோழிகளும் சென்றன. இதுல பாருங்க, உயர்திணை அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இடையன். ஆடுகள், மாடுகள், கோழிகள் இது எல்லாமே அஃறிணைக்குரியது. அப்போ
உயர்திணையை விட அஃறிணையின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால விகுதி சென்றன அப்படின்னு அஃறிணைக்குரிய விகுதியை நாம கொடுத்திருக்கோம். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. ஆசிரியர்கள், மாணாக்கர்கள், கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், நூல்கள் இப்பள்ளியில் இருக்கிறார்கள். இதுல உயர்திணைக்குரிய எழுவாய்கள் அதிகமாக இருக்குது. ஆசிரியர்கள், மாணாக்கர்கள், கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர் இவங்க எல்லாமே உயர்திணைக்குரிய எழுவாய். நூல் அப்படின்றது அஃறிணைக்குரிய எழுவாய். ஸோ உயர்திணைக்குரிய எழுவாய்கள் அதிகமாக இருந்தால் உயர்திணைக்குரிய விகுதியை தான் நாம கொடுக்கணும். அதனால இருக்கிறார்கள் அப்படின்னு நாம கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து வலுநிலை. ஒரு தொடர்ல ஏற்படக்கூடிய பிழையை தான் நாம வலு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். ஓகேவா? இந்த வலுநிலை, இத வலுநிலை, வளாநிலை, வலு அமைதி அப்படின்னு நாம பிரிக்கலாம். வலு அப்படின்னாலே குற்றம் அல்லது பிழை அப்படின்னு பொருள். எடுத்துக்காட்டு பாருங்க, புரியும். அவன் வந்தது. இத பாருங்க, அவன் அப்படின்றது உயர்திணைக்குரிய எழுவாய். ஆனா பயனிலைய பாருங்க, வந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வந்தது அப்படின்றது அஃறிணைக்குரியது. இததான் வலுநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வளாநிலைக்கு மாற்றும் போது எப்படி மாத்தும்? அவன் வந்தான் அப்படின்னு மாத்தணும். அடுத்து பாருங்க, கண்மணி வந்தாள், வந்தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது கண்மணின்றது ஒரு பெண், அத வந்தாள் அப்படின்னு கொடுக்கணும். அப்ப இதுல ஆண்பாலுக்குரிய விகுதியை கொடுத்திருக்காங்க. ஸோ இது பால்வலு. இதை வளாநிலைக்கு எப்படி மாற்றணும்? கண்மணி வந்தாள் அப்படின்னு மாற்றணும். அடுத்து பாருங்க, பறவைகள் பறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பறவை, ஒரே ஒரு பறவைனா தான் பறந்தது அப்படின்னு கொடுக்கணும். பறவைகள் அப்படின்னு எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா பறந்தன அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுல எண்ணிக்கையில் பிழை இருக்கு. அப்போ இது எண் வலு. இதை வளாநிலைக்கு எப்படி மாற்றணும்? பறவைகள் பறந்தன அப்படின்னு மாற்றணும். நான் உண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நான் உண்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதை உண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கு இடவலு அமைந்திருக்கு. இதை வளாநிலைக்கு மாத்துறது நான் உண்டேன் அப்படின்னு மாற்றணும். நாளை வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கால வலு. நாளை வருவேன் அப்படின்னு எதிர்காலத்துல சொல்லணும். நாளை வருகிறேன் அப்படின்னு இறந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. சரி, நிகழ்காலத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க காலவலு. இதை வளாநிலைக்கு மாற்றணும் அப்படின்னா நாளை வருவேன் அப்படின்னு மாற்றணும். இந்த சேவல் எத்தனை முட்டை போடும்? இதுல பாருங்க, சேவல் முட்டை போடாது, கோழி தான் முட்டை போடும். அப்போ இது வினாவலு. அப்போ இதை எப்படி வளாநிலைக்கு மாற்றோம்னா இந்த கோழி எத்தனை முட்டை போடும். அடுத்து உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு உடல்நலம் இல்லை அப்படின்னு விடை கொடுப்பதுக்கு விடை வலு. உன் பெயர் என்ன அப்படின்னா நம்மளுடைய பெயரை சொல்லணும். அதுதான் விடை வளாநிலை. மயில் கூவும். இது மரபு வலு. அதான் இங்க மயில் அகவும். மயில் அகவும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அது பிழையா கொடுத்துருக்காங்க. இதை மரபு வளாநிலை. இது ரிலேட்டடா ஒரு கொஷின் நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருப்பாங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாரதியார் பாட்டு இருக்கு இல்லையா? அதுல ஒரு லைன் வரும், கத்தும் குயில் ஓசை சற்றே காதில் விழ வேண்டும் அப்படின்னு நமக்கு கொடுத்திருப்பாங்க. குயிலானது கூவக்கூடியது, ஆனா அதுல கத்தும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்போ அந்த லைனை கொடுத்துட்டு இது எந்த திணைக்குரியது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் நாம ஷார்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, வலு அமைதி. பசுவை பார்த்து என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்றது உண்டு. பசு அப்படின்றது அஃறிணைக்குரியது. என் அம்மை வந்தாள் அப்படின்ற ஒரு பயனிலைய அஃறிணைக்குரியதோட சேர்த்து எடுத்திருக்காங்க. அப்படி சேர்த்தாலுமே, அதாவது உயர்திணைக்குரிய எழுவாய்க்கு அஃறிணைக்குரிய பயனிலை சேர்த்து எழுதுறது அல்லது அஃறிணைக்குரிய எழுவாய்க்கு உயர்திணைக்குரிய பயனிலை சேர்க்கிறது, இது பிழையானது அப்படின்னு நமக்கு தெரியும். பிழை அப்படின்னு தெரிஞ்சும் அது அறிஞர்களால் பிழை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டதை வலு அமைதி அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருந்தாங்க. பசுவை பார்த்து என் அம்மை வந்தாள் என்று கூறுவது உண்டு. இதுல பசு அப்படின்றது அஃறிணை, இதுல வந்தாள் அப்படின்றது உயர்திணைக்குரிய ஒரு பயனிலை.
இது இலக்கண குற்றம் உடையதா இருந்தாலும் சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால இதை வலு அமைதி அப்படின்னு சொல்றோம். இதை மாதிரி ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்காங்க. லட்சுமி அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க பசுவை. ஆண் குழந்தையை பெண் குழந்தையை குறிக்கும் சொல்லானாலும் வாடி கண்ணே அப்படின்னு பெண் குழந்தையை சொல்லலாம். ஆண் குழந்தையை குறிக்கும் சொல்லால் வாடா செல்லம் அப்படின்னு கூறுவது எல்லாமே வலுவமைதி தான். இன்றைய நடைமுறை பேச்சுகள்லையுமே இந்த வலுவமைதி இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அடுத்து பாருங்க, வலு எங்க வரும்? எழுத்து வலு. எடுத்துக்காட்டு பாருங்க, திருக்குறள். இதுல இக்கு இல்லை, ஸோ இது எழுத்து வலுவாகும். அடுத்து சொல்வலு. நான் சிரித்தான், அதாவது நான் சிரித்தேன் வரணும், அதனால இது சொல்வலு. அடுத்து பொருள் வலு. கடற்கரை உடைய வெற்பனையை. இதுல வெற்பன் அப்படின்றது குறிஞ்சி நில தலைவனை குறிக்கும். ஆனால் கடற்கரை அப்படின்றது நெய்தல் நிலைக்குரிய இடம். அப்போ நெய்தல் நிலத்திற்குரிய தலைவனை குறிக்காமல் குறிஞ்சி நிலத்திற்குரிய தலைவனை குறித்திருக்கு. ஸோ இது பொருள் வலு. அடுத்து யாப்பு வலு. வரி வழக்கை நுதலான் வெண்பாவுல கலித்தலை மயங்குதல் காய்முன் நிறை. அடுத்து அணிவலு பாருங்க, இளங்குவளை அண்ணன் அலங்கேல் ஆம்பல், அதாவது ஆம்பல் பூவை சங்கின் வெண்மை நிலத்திற்கு ஒப்பிட்டிருப்பாங்க. ஸோ இங்க வந்து அணிவலு இருக்குது. அடுத்து பாருங்க, வலுவமைதி வகை பாருங்க. மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இது வந்து திணை வலுவமைதி, அதாவது உயர்திணையை அக்ரிணைக்கு மாற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து நரியார் வந்தார் கிளியார் பேசினார். இதுவும் திணை வலுவமைதி. சிறுமையாக இருந்தபோது நான் மணல் வீடு கட்டுவது இந்த கடற்கரையில் தான். இது பாருங்க கால வலுவமைதி. வேல்விழி நினைத்தால் ஓட்ட போட்டியில் முதற் பரிசு தான். இது இட வலுவமைதி. இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா, வேல்விழி அப்படின்ற பெண் நான் நினைத்தால் அப்படின்ற ஒன்று உள்ள சேர்க்கணும். அதாவது வேல்விழி நினைத்தால்தான் ஓட்ட போட்டியில் முதல் பரிசு தான் அப்படின்னு வரணும். அடுத்து பாருங்க, இவ்வழி அவ்வூருக்கு போகும். இது வந்து மரபு வலுவமைதி. ஓகே, அடுத்தது பாருங்க, ஒரு சொல் அல்லது தொடர் அடுக்கி வரும் நிலை. அதுல முதல் வருவது சொல்நிலையில் அடுக்குமுறை. இதுல பாருங்க, இத்தொத்தன், இது இசை நிறைக்காக வந்திருக்கு. என்ன அசைநிலை, அதாவது அடுக்குமுறை அப்படின்னா ஒரே சொல் தொடர்ந்து அடுக்கி வருவதை அடுக்குமுறை அப்படின்னு சொல்லுவோம். வருக பொருளோடு புணர்தல், இது எல்லாமே ஒரு சொல்நிலையில் அடுக்குமுறை. இதுல நம்ம பேச்சு வழக்குலையுமே பயன்படுத்தி இருக்கோம் ஒரு சில சொல்ல. போ என் கண் முன்னாடி நில்லாத, இது நம்ம இப்பவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அடுக்குமுறை சொற்கள், அதாவது சொல்நிலையில் அடுக்குமுறை. அடுத்து பாருங்க, தொடர்நிலையில் அடுக்குமுறை. தொடர்நிலையில் அடுக்குமுறை அப்படின்னா வினை எச்சங்கள் வினை முற்றுகள் வேற்றுமை உறுப்புகள் அடுக்கி வருவதை தொடர்நிலையில் அடுக்குமுறை அப்படின்னு சொல்றோம். வினை எச்சங்கள் அடுக்கி வருதல். எடுத்துக்காட்டு பாருங்க, நான் ஊருக்கு சென்று பெற்றோரை பார்த்து அவர்களுடன் உரையாடி அறுசுவை உணவு உண்டு எனது கல்லூரி விடுதிக்கு திரும்பி வந்தேன். இதுல வினையெச்சங்கள் பாருங்க, சென்று, பார்த்து, உரையாடி, உண்டு, இத்தனை வினையெச்சங்கள் அடுக்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வினையெச்சங்கள் அடுக்கி வருவது வினையெச்சங்கள் அடுக்கி வருதல். அடுத்தது பாருங்க, வினை முற்றுகள் அடுக்கி வருதல். எடுத்துக்காட்டு பாருங்க, வந்தால், பார்த்தால், மகிழ்ந்தால், மலர்கொடி. இதுல 3 வினைமுற்றுகள் தொடர்ந்து அடுக்கி வந்திருக்கு. ஸோ இதை தான் வினைமுற்றுகள் அடுக்கி வருதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, வேற்றுமை உறுப்புகள் அடுக்கி வருதல். வேற்றுமை உறுப்புகள் நமக்கு தெரியல, ஐயாள் கூ அது இது கண். இந்த வேற்றுமை உறுப்புகள் அடுக்கி வருவதை வேற்றுமை உறுப்புகள் அடுக்கி வருதல் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பாருங்க, பூனைக்கு கிண்ணத்தில் பாலை ஊற்றி வைத்தாள். இதுல பாருங்க, பூனைக்கு கூ அப்படின்ற வேற்றுமை உறுப்பும் இல் அப்படின்ற வேற்றுமை உறுப்பும் ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பும் அடுக்கி வந்திருக்கு. இதைதான் வேற்றுமை உறுப்புகள் அடுக்கி வருதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, வண்ண சினை சொல், அதாவது அடை சினை முதல் அடுக்கி வருதல். எடுத்துக்காட்டு செங்கால் நாரை. இதுல எப்படி பிரிக்கலான்னு பாருங்க, செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை. இதுல செம்மை அப்படின்றது அதனுடைய பண்பு, அதாவது செம்மையா இருக்கக்கூடிய ஒரு நாரை தான் செங்கால் நாரை, செம்மை நிறத்திற்குரிய ஒன்று. ஓகேவா, இந்த செம்மை அப்படின்றது அதனுடைய பண்பை குறிக்குது. கால் அப்படின்றது சினை, அதாவது நம்ம உடல் உறுப்புகளை குறிக்கும் தமிழ் சொற்கள் சினை பெயர்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்போ கால் அப்படின்றது சினை, நாரை அப்படின்றது அதனுடைய பெயர், அதாவது முதல். இந்த மாதிரி அடுக்கி வர்றத வண்ணச்சினை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். இது தவிர வேறு சில எடுத்துக்காட்டுகளும் இருக்குது. என்னென்னு பாருங்க, கரிகால் வளவன், செங்கன் செழியன், மைவிழி மாதவி.
இதை பேச்சு வழக்குல நம்ம என்னென்ன சொற்கள் பயன்படுத்துறோம் அப்படின்னா அழுமூஞ்சி பாப்பா, சுருட்டை தலை பையன் அப்படின்ற வேறு சொற்களும் நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு தொடரை அடிப்படையாக கொண்டு இடைச்செருகளும் விரித்தவும். அதாவது ஒரு தொடர்ல பெயரெச்சமும் இருக்கும், வினையெச்சங்களும் இருக்கும். அது முடிக்கிற சொல்லுக்கு முன்னாடி, அதாவது இடையில வேறு சொற்களை சேர்க்கிறத செருகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இடைச்செருகள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. பெயரெச்ச தொடரில் இடைநிலையாக வரும் சொல். ஆடிய மயில், இது பெயரெச்ச தொடர். எப்படி நம்ம பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம்? மயில் அப்படின்றது ஒரு பெயரை குறிக்குது. ஆடிய அப்படின்ற முடிஞ்சிருக்கு. அதாவது ஆடிய அப்படின்னா சொற்கள் முடிவோடல, அப்போ அது எச்சம். ஸோ பெயரெச்சம் அப்படின்னு குறிக்கிறோம். இப்போ ஆடிய மயில் அப்படின்னாலே நமக்கு பொருள் விளங்குது. ஆனால் அதை ஆடிய அழகான மயில் அப்படின்னு சொல்லும்போது இந்த அழகான அப்படின்ற சொல் இடைச்செருகளாக சேர்த்திருக்கோம். இதை தான் இடைச்செருகல் அப்படின்னு சொல்கிறோம். இது வினையெச்ச தொடர்ல இடைநிலையை பாருங்க. படித்து கூறினான் அப்படின்றப்போ நமக்கே தெரியும், அவங்க படிச்சுட்டு அவங்க படித்த பொருளை அடுத்தவங்களுக்கு சொல்கிறாங்க. இதில் படித்து பொருள் கூறினான் அப்படின்ற பொருள் அப்படின்ற சொல்ல இடையில சேர்த்திருக்கும். ஓகே, உழுது வந்தான், இதில் பாருங்க உழுது முடிச்சுட்டு வந்துட்டாங்க, பொருள் உணர்த்து, இருந்தாலும் உழுது ஏரோடு வந்தான் அப்படின்ற ஏரோடு அப்படின்ற சொல்ல இடையில செருகி இருக்கும். இதை தான் இடைச்செருகல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. புதிய மாணாக்கர் விடுதி அப்படின்ற தொடர்ல மாணாக்கர் அப்படின்ற சொல் இடைச்செருகலாக வந்திருக்கு. அதாவது புதிய மாணாக்கர் விடுதி அப்படின்னா விடுதி புதுசா இல்லை மாணவர்கள் புதுசா அப்படின்ற ஒரு டவுட் வரும் இல்லையா? இப்போ புதிய விடுதி அப்படின்னு சொன்னாலே போதும். புதிய மாணாக்கர் விடுதி அப்படின்னு சொன்னப்போ இந்த மாணாக்கர் அப்படின்றது இடைச்செருகலாக வந்திருக்கு. அடுத்து பாருங்க, தொகைநிலையும் தொகாநிலையும். சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இரண்டு சொற்களுக்கு இடையே ஏதாவது ஒரு உறுப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொகைநிலை தொடரை 6 வகைகள் உள்ளன. என்னென்னு பாருங்க. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை, அன்மொழி. இந்த 6 வகை தொகைகள் உள்ளன. அப்போ தொகைநிலைக்கு எதிர்மறை தான் இந்த தொகாநிலை. இரண்டு சொல்லுறுப்புகளுக்கு இடையே உருபு சொல் மறையாம வந்துச்சுன்னா அதை தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த தொகாநிலை தொடர்கள் 9 இருக்கு. என்னென்ன அப்படின்னா எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இது எல்லாமே தொகாநிலை தொடர்கள். அடுத்து பாருங்க, பெயரடையும் வினையடையும் அமைந்த சொற்கள். பெயரை சிறப்பித்து வருவது பெயரடை, வினையை சிறப்பித்து வருவது வினையடை. நம்ம பேசும்போது இந்த மாதிரி பெயரடை வினையடை சொற்களை மிகுதியாக பயன்படுத்துகிறோம். ஒரு நாளில் நம்ம பேசக்கூடிய சொற்களை நம்ம பட்டியலிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பெயரடை வினையடை தொடர்புடைய சொற்கள் தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்போம். ஒரு தொடரை நம்ம 2 வகையாக விரிக்கலாம், அதாவது விளக்கலாம். இதை குறித்து தொல்காப்பியர் சில நூற்பாக்கள்லையும் குறிப்பிட்டிருக்கார். எடுத்துக்காட்டு பாருங்க. புல்கொள் யானை. இதை 2 வகையான பொருட்களில் நம்மளால கூற முடியும். ஒன்று, புலியை கொன்ற யானை அப்படின்னு பொருள் கொள்ளலாம், அல்லது புலியால் கொல்லப்பட்ட யானை அப்படின்னும் 2 மாறுபட்ட பொருளை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இதுதான் ஒரு தொடரை 2 வகையாக விளக்குதல். அடுத்து பாருங்க, தொடரில் முன்பின் மாற்றம். ஒரு தொடர்ல வேற்றுமை உறுப்பு முன்பின்னாக வரும். அதாவது தொடருக்கு இடையிலேயும் வரும், இறுதியிலேயும் வரும். இதில் பாருங்க, உழுதான் வயலை, இதில் ஐ அப்படின்றது வேற்றுமை உறுப்பு. இந்த ஐயானது இறுதியில் வந்திருக்கு. இது பாருங்க, கணினியை இயக்கினான், இதில் ஐன்ற வேற்றுமை உறுப்பு நடுவில் வந்திருக்கு. இதை தான் சொல்லியிருக்காங்க தொடரில் முன்பின் மாற்றம் அப்படின்னு. அதாவது வேற்றுமை உறுப்பு ஒரு தொடரின் இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். தமிழ்ல தொடரியலை விட உருபயனியல் அப்படின்ற கட்டமைப்புடன் தமிழ் விளங்குகின்றது.
தொடரில் அமைப்பு நெகிழ்வுத்தன்மை கொண்டுள்ளது. இப்போ பாருங்க, பெயரடை வினையடை அமைந்த தொடர்கள் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, பெயரடை வினையடை அப்படின்னா பெயரை சிறப்பித்து வருவது பெயரடை, வினையை சிறப்பித்து வருவது வினையடை. இதில் பாருங்க, குதிரை ஓடியது. குதிரை அப்படின்றது பெயர், ஓடியது அப்படின்றது வினை. அப்போ பெயரடை அப்படின்னா என்ன? வெள்ளை குதிரை. இதில் வெள்ளை அப்படின்றது அடை. ஓகேவா? இந்த பெயரடை பிளஸ் பெயர், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பெயரடை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, வெள்ளை குதிரை ஓடியது. பெயரடை, பெயர், வினை. வெள்ளை குதிரை விரைவாக ஓடியது. ஸோ பெயரடை, பெயர், வினையடை, வினை. இந்த சொற்கள் நாம் எப்பவும் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, வேற்றுமை உறுப்பு மொழியின் இறுதியிலும் வரும், இடையிலும் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, வைகறை செல்வி பாடம் படித்தாள் அப்படின்ற தொடரை நாம மாற்றி பார்க்கலாமா? வைகறை செல்வி படித்தாள் பாடம். அடுத்து பாருங்க, படித்தாள் வைகறை செல்வி பாடம். படித்தாள் பாடம் வைகறை செல்வி. இதுல வேற்றுமை உறுப்பு பாருங்க ஐ. இந்த ஐ வந்து எப்படி எப்படிலாம் மாறுது? முதல்ல வந்து ஆரம்பத்துல வந்திருக்கு, அடுத்து இடையில வந்திருக்கு, அடுத்து இடையில வந்திருக்கு. அடுத்து பாருங்க, பாடம் வைகறை செல்வி படித்தாள், அடுத்து பாடம் படித்தால் வைகறை செல்வி. இந்த தொடர்ல இந்த வேற்றுமை உறுப்புகளை நம்ம மாற்றி மாற்றி வச்சாலும் அதனுடைய பொருள் மாறல. இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை ஆகியவற்றை இடத்தை மாற்றி வச்சு இருந்தாலும் பொருள் மயக்கம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, பொன்மணி பாடலை பாடினாள். அதாவது உரு பயனியல் அமைப்புடைய தொடர்ல சொற்கள் இடம் மாறினால் பொருள் மயக்கம் ஏற்படும். இதுல பாருங்க, பொன்மணி பாடலை பாடினாள். இதுல வேற்றுமை உறுப்புன்றது ஐ. இந்த ஐய நம்ம வேற இடத்துல மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா பொருள் மாறுபாடு ஏற்படும். அதை தான் சொல்லியிருக்காங்க. பொன்மணி ஐ பாடல் பாடினாள் அப்படின்றப்போ நமக்கு பொருள் விளங்கவில்லை, அதாவது பொருள் மயக்கம் ஏற்படுது. இதை தான் வந்துட்டு உரு பயனியல் அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இலக்கண கூறு நோக்கில் மாற்றம். ஃபர்ஸ்ட் தோன்றா எழுவாய். அதாவது எழுவாய் தோன்றாமல் ஒரு பொருளை விளக்கினால் அது தோன்றா எழுவாய். எடுத்துக்காட்டு பாருங்க, திண்ணை மெழுகிற்று. இதுல நான் திண்ணையை மெழுகினேன் அப்படின்னு வரணும். ஆனா இதுல எழுவாயும் பயனிலையவே எழுவாயுடைய பொருளை தருது, திண்ணை மெழுகிற்று அப்படின்னு. இதுதான் வந்து தோன்றா எழுவாய். எழுவாய் தோன்றாமல் உள்ளத தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் பாருங்க, ஒலியினியல். அதாவது ஒரு மொழியில பொருள் வேறுபாட்டை உணர்த்தக்கூடிய மிகச்சிறிய ஒலிக்கூறை தான் ஒலியன் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பாருங்க, பட்டம், சட்டம். இதுல பா, சா அப்படின்ற ஒரு எழுத்துக்கள் அந்த சொல்லின் பொருளையே மாற்றுது இல்லையா, இதுதான் ஒலியணியல் அப்படின்னு சொல்றோம். அப்போ உருபணியல் அப்படின்னா என்ன? ஒரு மொழியில பொருள் உணர்த்தக்கூடிய மிகச்சிறிய கூறு தான் உருபன். இதற்குரிய எடுத்துக்காட்டு பின்னாடி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, முருகனுக்கு கொக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் முருகனுக்கு அப்படின்றதுல கு அப்படின்ற சொல்ல நீக்கினால் முருகன் அப்படின்னு நமக்கு பெயர் பொருள் தரும். ஆனால் கொக்கு அப்படின்றதுல கூவை நீக்கினால் பொருள் தராது. அப்போ பொருள் தரக்கூடிய ஒன்றை நாம் உருபன் அப்படின்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது புரியும், பின்னாடி பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, தோன்றா செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள் வெளிப்படையாக தெரியாமல் இருக்கிறத தோன்றா செய்யப்படு பொருள்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்க, நான் படித்தேன் அப்படின்ற தொடரில் அவங்க படிச்சாங்கன்னு தெரியுது, என்ன படிச்சிருப்பாங்க? பாடம் படிச்சிருப்பாங்க. அப்போ அந்த பாடம் அப்படின்ற சொல் வந்து செய்யப்படு பொருள், அது நமக்கு தோன்றவில்லை. இதுதான் தோன்றா செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பாருங்க, தோன்றா பயனிலை. பயனிலை வெளிப்படையாக வராததை தோன்றா பயனிலை அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பாருங்க, எனக்கு பசி. எங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு கோவில். இதுல எனக்கு பசி அப்படின்னாலும் பொருள் விளங்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில், அதுக்கும் பொருள் விளங்குது. இதில் இருக்கிறது அப்படின்ற பயனிலை வந்து வெளிப்படையாக வரலை. இதை தான் தோன்றா பயனிலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, ஒரு சில வினைமுற்றுக்கள் முக்காலத்திற்கும் பொருத்தமுடைய வினைமுற்றுக்களாக இருக்கும். அது என்னென்னு பாருங்க,
நீர் குளிரும், மழை நிற்கும், ஞாயிறு தோன்றும், ஐப்பசி மாதத்தில் அடைமழை பெய்யும், நூலகம் காலை 9 மணிக்கு திறக்கும். இது வந்து முக்காலத்துக்கும் பொருத்தமுடைய வினை முற்றுகள். அடுத்து பாருங்க, இப்ப பார்த்தோம் இல்லையா ஒரு பயனிலை. இதுல எடுத்துக்காட்டு பாருங்க, முருகனுக்கு தந்தான் பசித்தவருக்கு உணவளித்தான். இந்த கூவை ரெண்டுலயே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முருகன் பசித்தவர் அப்படின்ற பொருள் தரும். ஆனால் கீழே பாருங்க, கொக்கு சுக்கு அப்படின்ற 2 சொற்கள் சொல்லியிருக்காங்க. இதுல கூவை எடுத்தோம் அப்படின்னா பொருள் தராது. அதனால முருகன் அப்படின்றது உருவன், கொக்கு அப்படின்றது உருவன் கிடையாது. இது வந்து ஒரு சொல்லினுடைய உறுப்பு தான். இதை தான் நாம உருபன் அல்லது உருபணியலை அப்படின்னு சொல்றோம். அடுத்து தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டக்கூடியதை தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். வினைமுற்றை 2ஆ பிரிக்கலாம். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. காலத்தை குறிப்பால் உணர்த்தினால் அது குறிப்பு வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக விளத்தினால் அது தெரிநிலை வினைமுற்று. அதாவது காலம், எண், இடம், பொருள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக உணர்த்தும் இந்த தெரிநிலை வினைமுற்று. எடுத்துக்காட்டு பாருங்க, நடந்தான். இதுல பாருங்க, இதன் மூலம் திணை உயர்திணை அப்படின்னு தெரிய வருது. பால் ஆண்பால், எண் ஒருமை, இடம் படர்கை. இது எல்லாத்தையுமே வெளிப்படையாக நமக்கு காட்டுது. இதை தான் வந்து தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, குறிப்பு வினைமுற்று. செயல் செய்பவரை வெளிப்படையாக காட்டும், ஆனா செயலையும் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இதை தான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, தொடரமைப்பில் ஆகுபெயர். ஆகுபெயர் அப்படின்னா ஒன்றன் பொருள் அதற்குரிய பொருளை விலக்கி வராமல் வேறு ஒன்றன் பொருளை விலக்கி வருவது. அதாவது வேறு ஒன்றின் பொருளுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, அம்மா கண்ணா பள்ளிக்கு நேரமாகவில்லையா? அதுக்கு கண்ணன் அம்மா என்று பள்ளிக்கு விடுமுறை. இதுல பாருங்க, பள்ளி வந்து அங்கேதான் இருக்கும். பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு தான் விடுமுறை. அதாவது ஒரு சொல் வந்து இன்னொரு பொருளுக்கு ஆகி வருது. இதுதான் வந்துட்டு ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, ஐயா 47 சென்று விட்டார். இதில் 47 அப்படின்றது எண்ணை குறிக்காமல் பேருந்தை குறிக்கின்றது. அடுத்தது பாருங்க, காந்தி மண்டபம் யாரு? இறங்குக. அதான் நடத்துனர் சொல்லியிருக்காங்க. காந்தி மண்டபத்துல இறங்கக்கூடியவங்க இறங்குங்க. இதுல காந்தி மண்டபம் யாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுல யாரு அப்படின்றது எதை குறிக்குது? காந்தி மண்டபம் அப்படின்ற ஸ்டாப்ல இறங்கக்கூடிய மக்களை குறிக்கின்றது. அடுத்து பாருங்க, அந்த நீலச்சட்டை இன்னும் மரம் இல்லையா? நீலச்சட்டை அப்படின்றது நீலச்சட்டை அணிந்திருக்கக்கூடிய ஒருவனை குறிக்குது. அடுத்து பாருங்க, பாரதியாரை படித்து விட்டாயா? பாரதியாரை நம்மளால படிக்க முடியாது, ஆனா பாரதியார் எழுதிய கவிதைகளை படிக்க முடியும். இதெல்லாம் ஆகுபெயர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பல வகை தொடர்கள். இப்பவுமே நம்ம பேச்சுலையும் எழுத்துலையும் பல வகை தொடர்களை பயன்படுத்திட்டு வரோம். அது என்னென்ன அப்படின்னா செய்தி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், உணர்ச்சி தொடர். அது என்னென்னு பாருங்க. தொடர் வகையும் தொடர் அமைப்பும். செய்தி தொடர் அப்படின்னா ஒரு செய்தியை குறிப்பது செய்தி தொடர். எடுத்துக்காட்டு, என் தந்தை தமிழாசிரியராக பணிபுரிந்தார். வினாத்தொடர், ஆனந்த யாழை மீட்டுகிறார் அப்படின்னு என்னும் பாடலை பாடிய கவிஞர் யார் அப்படின்னு ஒரு வினாவை கேட்கறது வினாத்தொடர். விளைவு தொடர். விளைவு தொடர் அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு கட்டளை இடுதல், அதாவது ஒரு செயலை செய்யும் போது வேண்டி கேட்குதல். அடுத்து வாழ்த்து கூறுதல். இது எல்லாமே விளைவு தொடர். எடுத்துக்காட்டு பாருங்க, மழை வருவதற்கு முன் வீட்டுக்கு செல்க. இது வந்து கட்டளை தொடர். நீடூழி வாழ்வாயாக. இது ஒருவரை வாழ்த்துதல். வாய்மையும் நேர்மையும் பின்பற்றாதவர்கள் ஒழிக. இது வந்து வைதல். வயிறார உண்டு விடுக. இது வந்து வேண்டுதல். அடுத்து உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர் அப்படின்னா வியப்பு, துன்பம், அவலம், மகிழ்ச்சி இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தொடர் தான் உணர்ச்சி தொடர். எடுத்துக்காட்டு பாருங்க, ஐ எவ்வளவு பெரிய யானை. இது வியப்பு. அந்தோ தாவரங்கள் நீரின்றி வாடுகின்றனவே. இது வந்து துன்பம் அல்லது அவலநிலை. தலைவா வருக வருக, உன் வரவு நல்வரவாக. இது மகிழ்ச்சி. அடுத்து தொடர் அமைப்புகள். தொடர் அமைப்புகளை
மூன்று அமைப்புகள் உள்ளன. தனிநிலை தொடரமைப்பு, தொடர்நிலை தொடரமைப்பு, கலவை தொடர் அமைப்பு. தனிநிலை தொடரமைப்பு, ஒரு தொடர்னா என்ன, ஒரு எழுவாய் இருக்கணும், ஒரு பயனிலை இருக்கணும், இதை தான் தொடரமைப்புன்னு சொல்லுவோம். தனிநிலை தொடரமைப்புனா கண்மணி நாளிதழ் படித்தாள், இதுல கண்மணி அப்படின்றது ஒரு எழுவாய், நாளிதழ் படிக்கிறாள் அப்படின்றது ஒரு பயனிலை. அடுத்தது பாருங்க, கண்மணி நாளிதழையும் வளவன் வார இதழையும் முருகன் மாத இதழையும் படிக்கின்றனர். இதுல பாருங்க பயனிலை ஒண்ணுதான், எல்லாமே என்ன செய்யறாங்க, இதழ்களை படிக்கிறாங்க. ஆனா எழுவாய் மட்டும் பல எழுவாய்கள் இருக்குது. இதுதான் தனிநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து தொடர்நிலை தொடர் அப்படின்னா எடுத்துக்காட்டு பாருங்க, நான் நன்றாக பொருள் உணர்ந்து படித்தேன், அதனால் தேர்வில் முதலிடம் பெற்றேன். இதுல பாருங்க ஒரே எழுவாய் ஆனா பல பயனிலைகள் இருக்குது. அதோட இணைப்பு சொல்லாக அதனால் அப்படின்ற ஒரு சொல்லும் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்களோடு அதனால், ஆகையால், ஏனெனில், ஏனென்றால் முதலான இணைப்பு சொற்கள் இணைக்கப்பட்டு வந்து ஒரு எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர்கள். அடுத்து பாருங்க, கலவை தொடர். தமிழில் பிழையின்றி எழுத வேண்டுமெனில் நல்ல தமிழ் நூல்களை படிக்க வேண்டும். இந்த எடுத்துக்காட்டு பாருங்க, நல்ல தமிழ் நூல்களை படிக்க வேண்டும் அப்படின்றது முதன்மை தொடர். தமிழில் பிழையின்றி எழுத வேண்டும் எனில் அப்படின்றது சார்பு தொடர். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்கள் கலந்து வருவதை கலவை தொடர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வினை மாற்றம். வினைனா செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை. இதை எப்படி மாற்றுறாங்கன்னு பாருங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, பூங்குழலி யாழ் மீட்டினாள், இது வந்து செய்வினை தொடர். இதை செயற்பாட்டு வினையாக எப்படி மாற்றலாம், யாழ் பூங்குழலியால் மீட்டப்பட்டது. தன்வினை, தன்வினை அப்படின்னா என்னது, ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்தால் அது தன்வினை. தமிழழகன் கல்வி கற்றான், இது தன்வினை. தமிழழகன் கல்வி கற்பித்தான், இது பிறவினை. இதுவுமே நமக்கு கொஷின்ல கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, பந்து உருண்டது அப்படின்றது தன்வினை, எந்த வினை அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அது வந்து தன்வினை. ஓகே. உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை. பாருங்க, கலைச்செல்வி நேற்று வந்தாள், இது வந்து உடன்பாட்டு வினை. கலைச்செல்வி நேற்று வந்திலள், அதாவது இல்லை அப்படின்னு பொருள் தந்தால் அது வந்து எதிர்மறை வினை. இல்லை அப்படின்ற சொல்ல மிகுதியாக பயன்படுத்துவோம் எதிர்மறை வினையில. இங்க பாருங்க, பொருளை உணர்த்த, எதிர்மறை பொருளை உணர்த்த இல்லை எனும் சொல் பயன்படுத்தப்படுகின்றது. எதிர்காலத்துல நம்ம ஆ அப்படின்ற சொல்லை பயன்படுத்துவோம். அதாவது மாட்டாள் அப்படின்ற சொல்ல ஆ வந்திருக்கா. எடுத்துக்காட்டு பாருங்க, இளமுருகன் நேற்று வரவில்லை, இது வந்து இறந்த காலத்தை குறிக்கின்றது. விண்ணரசி இன்று வரவில்லை, இது நிகழ்காலம். இனியன் நாளை வரமாட்டான், எதிர்காலம். அல்ல அப்படின்ற சொல்லு ஐம்பால் மூவிடத்தும் முக்காலத்தும் எதிர்மறை பொருள்ல வரும், அல்ல அப்படின்ற சொல். ஓகேவா. எடுத்துக்காட்டு பாருங்க, நான் அல்ல, நீ அல்ல, நாங்கள் அல்ல, நீங்கள் அல்ல. அவன் அல்ல, அவள் அல்ல, அவர் அல்ல, அது அல்ல, அவை அல்ல. நான் அல்லேன், நீ அல்லை, நாங்கள் அல்லேம், இது எல்லாமே இலக்கண வழக்கு. அடுத்து பாருங்க, கூற்று மாற்றம். கூற்று அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருவது நேர்கூற்று, அயற்கூற்று. நேர்கூற்று அப்படின்றது ஒருவர் பேசுறத நம்ம நேர்கூற்று அப்படின்னு சொல்லுவோம். இதே இது ஒருவர் பேசுறத அப்படியே உள்வாங்கி அதை எடுத்து கூறுவதை அயற்கூற்று அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்க, தேன்மொழி நூலை கொடு என்று வளவன் கேட்டான், இது வந்து நேர்கூற்று. இது அயற்கூற்றா எப்படி மாத்தலாம், நூலை தனக்கு கொடுக்குமாறு தேன்மொழியை வளவன் கேட்டான், இது அயற்கூற்று. அது மட்டும் இல்லாம ஒரு தொடரை பல வகை தொடர்களாகவும் மாற்ற முடியும். எடுத்துக்காட்டு பாருங்க, கதிரவன் ஓவியம் வரைந்தான், இது வந்து ஒரு செய்தி தொடர். இதே இது கதிரவன் ஓவியன் வரைந்திலன் அப்படின்னா இது எதிர்மறை தொடர். நம்ம இப்போ தான் பார்த்தோம், இல்லை அப்படின்ற சொல் வந்தாலே அது எதிர்மறை தொடர். அடுத்தது பாருங்க, ஒரு செய்தி தொடர்ல எதிர்மறை தொடர். கதிரவன் ஓவியம் வரைந்தானா, இது வந்து வினாத்தொடர். கதிரவா ஓவியம் வரை, இது கட்டளை தொடர். கதிரவா என்னே உன் ஓவியத்தின் அழகு, இது வந்து உணர்ச்சி தொடர்.
இந்த மாதிரி ஒரு தொடரை பல வகை தொடர்களாக மாற்ற முடியும். அடுத்து மொழிநடை. மொழிநடை அப்படின்னா என்ன? கற்போர் உள்ளம் கவரும் வகையில் எழுதுவதுதான் மொழிநடை அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுரைகளையும் நூல்களையும் படைக்கும் படைப்பாளர்கள் தனக்கென ஒரு குறிப்பிட்ட நடைமுறைகளை பின்பற்றுகின்றனர். அந்த மொழி நடைகள் என்னென்னு பாருங்க. இனிய நடை, எளிய நடை, தனித்தமிழ் நடை, இலக்கிய நடை, மணிப்பிரவாள நடை, அடக்குமொழி நடை, வினாவிடை நடை. இதில் நமக்கு வினாவிடை நடைக்கு மட்டும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. கைப்புனைந்து இயற்றா ஓரழகே அழியா அழகெனப்படும். கைப்புனைந்து இயற்றும் அழகு அழியும் தன்மையது. கைப்புனைந்து இயற்றா கவின்பெரு வனப்பு என்கிறார் நக்கீரனாரும். கையால் செய்யப்படுவது செயற்கை, கையால் செய்யப்படாதது இயற்கை. மலையும் ஆறும் காடும் கடலும் எவர் கையால் ஆக்கப்பட்டன? அவை எக்கருவிகளால் செய்யப்பட்டன. ஞாயிறும் திங்களும் விண்மீன்களும் எவரால் செய்யப்பட்டன? புனலுக்கு தன்னை ஈந்தவர் எவர்? நெருப்புக்கு வெம்மையூட்டியவர் எவர்? இயல்பாக அரும்பிய இவற்றின் அழகே கைப்புனைந்து இயற்றா கவின்பெரு வனப்பாகும். அற்றையது போலி அப்படின்னு திருவி கல்யாண சுந்தரனார் பாடியிருக்காங்க. இதுல பாருங்க, வினா கேட்டு அந்த வினாக்குரிய விடையும் அதிலே இருப்பது போன்று பாடலை அமைச்சிருக்காங்க. இத தடை விடை நடை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு பாருங்க. சிறு சிறு தொடர்கள் அமைஞ்சிருக்கு, வினா தொடர்களும் இடம்பெற்றிருக்கு. அழகு கவின் மணப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இடம்பெற்றிருக்கு. இயற்கை, செயற்கை, புனல், நெருப்பு, ஞாயிறு, திங்கள், தன்மை, வெண்மை, எதிர் சொற்கள் இடம்பெற்றிருக்கு. அடைமொழிகள் வந்திருக்கு. காரிருள் நிழல், தேன் பூங்காவனம், வான் பரந்த பொழில், கான் பரந்த தூறு. அது மட்டும் இல்லாம எண்ணுமைகளும் இடம்பெற்றிருக்கு. மலையும் ஆறும் காடும் கடலும் ஞாயிறும் திங்களும் விண்மீன்களும். அடுத்து கைப்புனைந்தியற்றா கவின்பெரு வனப்பு அப்படின்ற ஒரு அழகிய தொடரும் இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி இந்த உரை பகுதியின் நடை சிறப்பை உணர்த்துகின்றது இந்த பாடல். இதனால நாம பல்வேறு மொழி நடைகளையும் அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அறிஞர்கள் பல எழுதியுள்ள பல நூல்களை படிச்சா மட்டும்தான் அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பாருங்க, தொடரியலுக்கு வளம் சேர்க்கும் விகுதிகள். ஒரு தொடரை பொருளுடையதாக மாற்றுவதே விகுதிகள் தான். இது சங்கம் மருவிய காலத்துல ஆளர் காரர் ஆகிய ஆக்கப்பெயர் விகுதிகள் பயன்படுத்தப்பட்டு புதிய சொற்கள் உருவாக்கப்பட்டன. எடுத்துக்காட்டு பாருங்க, மணிமேகலையில காவலாளர் அப்படின்ற ஒரு சொல் இருக்கும். சிலப்பதிகாரத்துல கஞ்சக்காரர் அப்படின்ற ஒரு சொல் இருக்கும். பல்லவர்கள், சோழர்கள், நாயக்கர் காலகத்திலுமே மொழியியல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நாயக்கர் காலத்துல பயன்படுத்தப்பட்ட காரன், காரி, சாலி ஆகிய ஆக்கப்பெயர் விகுதிகள் இப்போ வரைக்குமே பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எடுத்துக்காட்டு வீட்டுக்காரி, வண்டிக்காரர், புத்திசாலி, திறமைசாலி, எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன. ஓகே, இப்போ மணி பிறவாள நடை அப்படின்னா என்னன்னு பாருங்க. மணியும் பவளமும் கலந்திருந்தா எப்படி இருக்குமோ அதுபோல வட சொற்களையும் தமிழ் சொற்களையும் கலந்து எழுதக்கூடிய ஒரு எழுத்து நடையதான் மணி பிறவாள நடை அப்படின்னு சொல்றோம். இடைக்காலத்துல இந்த நடை மிகவும் செல்வாக்கு பெற்றிருந்தது. இந்த மணி பிறவாள நடை பின்பற்றி பல்லவர் காலத்துல ஸ்ரீபுராணம், சத்திய சிந்தாமணி ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன. ஓகே, அடுத்து பாருங்க, இந்த மாதிரி பல்வேறு இலக்கண விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதை பயன்படுத்தி பிழையின்றி பேசவும் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, திருக்குறள்ல என்னென்ன தொடரமைப்பு கூறுகள் இருக்கு பாருங்க. தோன்றா எழுவாய், இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு. இதுல பாருங்க, எது இன்பம் பயக்கும் அப்படின்னு ஒரு வினா கேட்டிருக்காங்க. அப்படின்ற வினாவுக்கு பதில் என்ன அப்படின்னா
மாசறு காட்சியவருக்கு அக்காட்சி இன்பம் பயக்கும். எந்த இதையும் மாசில்லாமல் காண்பவருக்கு அந்த காட்சி இன்பம் பயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காட்சி அப்படின்றது பயனிலை தானையா, எழுவாயை வெளிப்படையாக உணர்த்தல. சரியா, அதை தான் தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தோன்றா செய்யப்படு பொருள் பாருங்க. சென்ற இடத்தால் செலவிடா தீதுரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. எதை உய்ப்பது அறிவு அப்படின்ற வினாவிற்கு பதில் மனதை உய்ப்பது அறிவு. இதுல மனம் அப்படின்றது தோன்றா செய்யப்படு பொருள். தோன்றா பயனிலை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இதுல பாருங்க, கெடுக்க வல்லதும் மலை, காக்க வல்லதும் மலை. இங்க வல்லது அப்படின்றது ஒரு தோன்றா பயனிலை. நாம தான் அந்த சொல்ல உருவாக்கி அதற்குரிய பொருளை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். சிலம்பரசன் அரசு பள்ளியில் படிக்கிறான். அவன் தம்பியும் அதே பள்ளியில் படிக்கிற. இந்த தொடர் பெயர். சிலம்பரசன் அப்படின்றது இயற்பெயர், அவன் அப்படின்றது சுட்டுப்பெயர். ஸோ ஆப்ஷன் பி இயற்பெயர் சுட்டுப்பெயர். செழியன் காலை எழுந்து நூலை படித்து உணவு உண்டு பள்ளிக்கு சென்றான். இந்த தொடரில் அடுக்கி வந்திருப்பது வினை எச்சங்கள். எழுந்து, படித்து, உண்டு, இது எல்லாமே வினை எச்சங்கள். அடுத்து பாருங்க, வண்ண வினை சொல்லை குறிக்காத தொடர். ஆப்ஷன் சி அழகிய மரம். பாடும் குயில் இப்பெயரச்ச தொடரின் இடையில் வருவதற்கு பொருத்தமான சொல் பாடும் கரிய குயில். இதோட நமக்கு இந்த யூனிட் முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.